அனைவருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பெண்கள் அமைப்பாகிய மகளிர் ஆயத்தின் சார்பாக எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகளிர் ஆயம் தமிழ்நாடு முழுவதுமாக கடந்த 20 ஆண்டுகளாக முதன்மை கோரிக்கையாகிய தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூட வேண்டும் என்ற கோரிக்கையோடு செயல்பட்டு வருகின்றது. இன்றைய நாளிலே நடைபெற்ற இந்த மகளிர் ஆயத்தின் செயற்குழு கூட்டத்திலே 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. முதலாவதாக, தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் கடைகளை முழுவதுமாக இழுத்து மூட வேண்டும். தற்போது பதவியேற்றுள்ள முதல்வர் அவர்கள் 717 கடைகளை மூடுவதாக அறிவித்துள்ளார். இந்த 717 கடைகள் என்பது இன்னும் எந்தெந்த கடைகள் என்று குறிக்கப்படவில்லை. ரெண்டாவது, கடந்த ஆட்சியிலேயே 500 கடைகள் மூடப்பட்டன என்பது ஒரு கண்துடைப்பாகவே நாங்கள் பார்த்தோம். எனவே மகளிர் ஆயம் என்ன கோரிக்கை வைக்கின்றது என்றால், கடைகள் மூடப்படுவதோடு இந்த டாஸ்மாக் மது உற்பத்தி குறியீட்டை குறைத்து, வருமான குறியீட்டை குறைத்து, படிப்படியாக கடைகள் முழுவதுமாக இழுத்து மூட வேண்டும் என்ற கோரிக்கையோடு செயல்பட்டு வருகின்றோம். அடுத்தபடியாக, இன்றைக்கு தமிழக இளையோரை, அதிலும் குறிப்பாக பள்ளிக்கூட மாணவ மாணவியரை சீரழிக்கின்ற கலாச்சாரமாக போதை கலாச்சாரம் உருவாகி வந்துள்ளது. அதிலும் குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தின் உள்ள கிராமங்களாக இருக்கட்டும், நகர்ப்புறங்களாக இருக்கட்டும், அனைத்து பள்ளி வளாகங்கள் மற்றும் பொது இடங்களிலே போதைப் பொருட்கள், கஞ்சா, அபின், குட்கா போன்ற போதைப் பொருட்கள் சீரழிந்து கிடைக்கின்றன. இது நமது சமூகத்தை சீரழிக்கின்றது. ஏற்கனவே டாஸ்மாக் சீரழித்துக் கொண்டிருந்தது. அதோடு கூட சேர்ந்து இந்த போதைப் பொருட்களும் இளையோரை, மாணவ மாணவியரை சீரழிக்கின்றது. எனவே இந்த போதைப் பொருட்கள் முழுவதுமாக தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட வேண்டும். போதை விநியோகஸ்தர் அதை மற்றவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கி அது முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும் என்று இந்த தீர்மானம் முன்மொழிகின்றது. அது அடுத்தபடியாக, தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாலியல் வன்கொடுமை பெண்கள் மீது, குழந்தைகள் மீது, முதியோர் மீது, மூதாட்டின் பார்க்கறதுல, சிறு குழந்தைன்னு அவங்க பார்க்கறதுல பாலியல் வன்கொடுமை வீட்டுக்குள்ள இருந்தாலும் நடக்குது, ரோட்ல போனாலும் நடக்குது. இப்படி ஒரு சீரழிவு கலாச்சாரம் நடந்து கொண்டு இருக்கின்றது. எனவே இதை தடை செய்யறதுன்னா, இவங்க ஒரு பாலியல் வன்கொடுமை இருந்தா அது பண்ணி விசாரணை முடிச்சு 6-7 வருஷம் கழிச்சு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அது அல்ல. மாறாக மகளிர் ஆயம் மாவட்டந்தோறும் பாலியல் வன்கொடுமைக்கான சிறப்பு நீதிமன்றம், மகிழா நீதிமன்றம் அல்ல, மாறாக பாலியல் வன்கொடுமைக்கான சிறப்பு நீதிமன்றத்தை அமைத்து உடனடியாக அதற்கான தனிப்படை அமைத்து குற்றவாளிகள் கைது செய்யப்படவும், விரைந்து விசாரணை முடிக்க வேண்டும். அதிகபட்சம் 6 மாதத்திற்குள்ளாக விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். கூட கோர்ட்டு விடுமுறை வந்துருச்சு, அந்த நீதிமன்ற விடுமுறை வந்துருச்சு அப்படி என்றால் என்னாலும் கூட உடனே மறு கோர்ட்டுக்கு மாற்றி அதிகபட்ச கால அளவு 6 மாத காலம். எனவே சிறப்பு நீதிமன்றங்கள் தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும். மூன்றாவதாக, தமிழ்நாட்டோட உயிருங்க, வாழ்வியல் கூறுங்க காவேரி. காவேரி என்பது வெறும் நீர் ஆதாரம் அல்ல, மாறாக தமிழர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு அரசியல் கூறு, வாழ்வியல் கூறு. எனவே இந்த காவிரியை கொஞ்சம் கொஞ்சமாக கர்நாடக அரசு இந்திய ஒன்றிய அரசோடு சேர்ந்து கொண்டு திட்டம் போட்டு நமக்கு மறுத்து வருகின்றது. அந்த மறுப்பின் உச்சமாக இப்ப என்ன சொல்றாங்க, மேகதாட்டு அணையை கட்டியே தீர்வோன்னு கர்நாடக அரசு சொல்லுது. இம்மிட்டும் காவிரி ஆணையத்தின் அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் மீறி, அமைப்பு உரிமைகளை மீறி அவங்க சொல்றாங்க. அதுக்கு இந்திய ஒன்றிய அரசு அதுக்கு ஒத்துழைக்கின்றது. ஆனால் திரும்பவும் சொல்கின்றோம், மேகதாட்டு அணை கட்டப்பட்டால் தமிழ்நாடு உறுதி செய்யப்பட்ட ஒரு பாலைவனமாகும். இந்த பாலைவனம் ஆக 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 தஞ்சை டெல்டா பகுதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அனைத்து பகுதியிலும் வறுமை தாண்டவாடும். மகளிர் ஆயன்னா சும்மா மகளிரை கூட்டிட்டு இருக்கிற அமைப்பு அல்ல, மாறாக அவர்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடுகின்ற ஒரு அமைப்பு என்ற முறையில் இந்த காவேரியில் மேகதாட்டு கட்டப்பட்டால் தமிழக மகளிர் அனைவரின் வாழ்வுரிமையும் பாதிக்கப்படும் என்ற அடிப்படையில் மகளிர் ஆயம் மேகதாட்டு அணையை காவிரியில், அதுவும் ஓசூருக்கு அருகில், ஒகேனக்கல் அருகில் கட்டக்கூடாது என்பதை உறுதியாக கூறுகின்றது. இது 3வது தீர்மானம். அப்படி கட்டப்பட்டால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களையும் மகளிர் ஆயத்தின் பெயரால் திரட்டி, இந்த கொள்கைக்கு எந்தெந்த பெண்கள் அமைப்பு ஆதரவாக இருக்கின்றதோ அனைத்து பெண்களையும் திரட்டி நாங்கள் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் நடத்தி கட்ட விடாமல் தடுப்போம். அதற்கு
எங்களது பொறுப்பாளர்கள் சிறை சென்றாலும் அதற்கு தயங்க மாட்டோம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறோம். டாஸ்மாக் கடை மூடணும்னு சொல்றீங்க, மதுபான கடைகள் வரது அதிக வாய்ப்பு இருக்கு. இது அரசு மதுபான கடையை மூடிட்டு அது மாதிரியே வரும்போது அதுவும் திருமணங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்காது. மகளிர் ஆயத்தின் கொள்கை என்பது முழுமையான மதுவிலக்கு தான். அது தனியாரா இருந்தாலும் சரி, இல்லாட்டி அரசு நடத்தினாலும் சரி, மதுக்கடைகள் இருக்கக்கூடாது. முழுமையான மதுவிலக்கு தான் எங்களது கொள்கை, கோரிக்கையும் அதுவே. அதுவும் இல்லாம தமிழ்நாட்டோட பண்பாட்டுக்கு கலாச்சாரத்துக்கு இந்த மது அப்படிங்கிறது ஒரு இழிவா தான் இருக்குது. மது வேண்டாம் அப்படிங்கிறது தான் மகளிர் ஆயத்தோட ஒரு முக்கிய தீர்மானம். அரசு மாற்றம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு சகோதரனா ஒரு தாய்மாமனா இருக்கு. ஆனா இன்னும் பாலியல் வன்புணர்வு நடந்துட்டு தான் இருக்கு. அது தடுக்கிறது நீங்க என்ன மாதிரி? அதுக்கு தாங்க நாங்க முக்கியமா இப்ப எல்லா இடத்துலயும் காவல்துறை இருக்கு, அது இருக்கு, ஏதோ போராட்டம் நடத்துறாங்க. அப்புறம் அதை அப்படி கண்டுக்காம விட்டு அது இழுத்தடிக்கப்பட்டு காலம் தாமதமாகி தீர்ப்புகள் வரப்ப அந்த ஒரு வேகம் மக்கள்கிட்டையும் குறைஞ்சு போயிருது, மக்கள் மறந்து போயிடுறாங்க. அதனாலதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், மாவட்டந்தோறும் பாலியல் வன்கொடுமைக்கென, பெண்கள் மீது நடத்தப்படும் பாலியல் வன்கொடுமைக்கென தனியான நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு அதற்கான காவல்துறை நடவடிக்கைகள், துரித காவல்துறை நடவடிக்கைகள், அதற்கான மற்ற விசாரணைகள் எல்லாமே 6 மாதத்துக்குள்ள முடிஞ்சா மக்களுக்கு அது நினைவில் இருக்கும். தண்டனை கொடுக்கப்படும் பொழுது அதற்கான ஒரு சமூகத்துல ஒரு அச்சம் வரும். இப்ப அதெல்லாம் இல்லாம போயிடுச்சுங்கிறதுனாலதான் சிறப்பு நீதிமன்றங்கள் வைத்து, சிறப்பு படை வைத்து அந்த பாலியல் குற்றங்கள் விசாரிக்கப்பட வேண்டும். விசாரிக்க தான் அது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நிச்சயம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுப்போம். அதே மாதிரி இந்த பெண்கள் சிறுமிகள் வன்முறைக்கு காரணமே முதல்ல டாஸ்மார்க், மது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஞ்சா, போதைப் பொருள் புழக்கம். இதை குறைக்கணும் அப்படிங்கறதான் எங்களுடைய முதல் கட்ட தீர்மானம். அப்படிங்கும் போது இதை படிப்படியாக முழுவதுமாக அமல்படுத்தினாலே குற்றங்கள் குறையும். ஏன்னா நம்மளுடைய தமிழர் பண்பாடுங்கிறது பெண்களை மதித்து நடத்திய ஒரு கலாச்சாரம் உள்ள பண்பாடு. ஏன்னா நம்ம அமைச்சரவையிலே அந்த அரசருக்கு நிகராக பெண்களுக்கு இடம் கொடுத்து பெண்பார் அமைச்சர்கள் இருந்த இடம். அப்படி பெண்களை அவமதிப்பாக நடத்திய சமூகம் நம் சமூகம் இல்லை. அதனால இந்த போதை புழக்கம், கஞ்சா, இந்த டாஸ்மாக் இவைகளால தான். இன்னொரு காரணம் வெளிமாநிலத்தவர்களோட வருகை. அந்த தமிழ்நாட்டுல கலப்பினமாக்கப்பட்டிருக்காங்க. அந்த வடக்கர்களோட எண்ணிக்கையாலையும் தான் இந்த பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. இந்த 3க்காகவும் தொடர்ச்சியாக மகளிர் ஆயம் 20 ஆண்டு காலமாக போராடி வருகிறது. ஆணும் பெண்ணும் சமம், அதுவே தமிழர் அறம். இதுதான் மகளிர் ஆயத்தின் கொள்கை முழக்கம். ஆணும் பெண்ணும் சமம், இந்த அறம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய இந்த 3 தீர்மானங்களின்படி தமிழ்நாடு அரசு நடந்து கொள்ள வேண்டும். நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.